கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 74ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவனானான். ஆமேன். இங்கு ஒரு பெயர் பெற்ற மனிதனை பற்றி, ஹானரபுள் மேன் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. யார் இந்த மனிதன்? இவன் செய்த வேலை என்ன? இவன் காட்டு பகுதியில் கஷ்டப்பட்டு மரங்களை வெட்டி அதன் பின்பு கலை நுணுக்கங்களுடன் சித்திர வேலைகள் செய்து வடிவமைத்து அழகிய கட்டிடம் கட்டுகிறான். கடைசியாக இவை எல்லாவற்றையும் தகர்த்தும் போடுகிறான். ஏன்? சோலையில் அடர்த்தியான மரங்கள் என்பது அநேக புதிய விசுவாசிகளை குறிப்பிடுகின்றது. அதன் பின்பு புதிய விசுவாசிகளால் சபையை அழகுபடுத்தி பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு வழிநடத்தப்படுகிறார்கள். இந்த பெயர் பெற்ற ஹானரபுள் மேன் கடைசியாக செய்வது என்ன? இந்த ஹானரபுள் மேன் சபையை தகர்த்து உடைத்தும் விடுகிறார். ஏன் இப்படி செய்கிறார்கள்? என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் சபைக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகியவர்கள் 250 பேராம். இந்த 250 பேர்களும் பெயர் பெற்ற ஹானரபுள் மேன் ஆவார்கள். இந்த கூட்டத்தார் செய்தது என்ன என்றால், தேவனுக்கும் தேவ ஊழியத்துக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று என்னாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் உங்கள் படிப்பு வசதி வாய்ப்புகளை வைத்து சபையில் பெயர் பெற்றவர்களாக விளங்கலாம். அநேக புதிய விசுவாசிகள் மனம் திரும்ப பாடுபட்டிருக்கலாம். சபையை தேவராஜ்யத்திற்கென்று வழிநடத்தி செல்லும் முக்கிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். இப்படி செல்வாக்கு படைத்தவர்களால் சபையை அழகு பார்க்க அல்ல, இவர்கள் கடைசியாக சபையை இடித்து விடுகிறார்கள். இது போன்ற சபையின் முக்கிய பொறுப்பு பதவிகள் புகைகளை நீங்கள் விரும்பாமல், சபையின் முக்கிய பதவிகளையும் நீங்கள் விரும்பாமல், சபையின் தலையாகிய கிறிஸ்துவையே முன்னிறுத்தி நமது பெயர், புகழ், பதவி, அந்தஸ்து இவைகளை விட்டு தேவ சத்தத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென். God bless you.